Friends, வீடியோ ரெகுலரா கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. Thank you. Hello friends, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நாம இன்னைக்கு கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து மணிமாலா சிஸ்டர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போதான் எனக்கு டைம் கிடைச்சது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னோட அப்பாவோட அம்மா, அதாவது என்னோட பாட்டியோட ஸ்பெஷல் கிராமத்து கருவாட்டு குழம்புங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போற இந்த கிராமத்து கருவாட்டு குழம்புக்குங்க இந்த மாதிரி பச்சை மொச்சை கிடச்சிதுன்னா அதை வாங்கிட்டு இப்படி உரிச்சுக்கோங்க. உரிச்சிட்டு இந்த கொட்டையை ஒரு 50 கிராம் அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறோம். பச்சை மொச்சை கிடைக்கல அப்படின்னா காஞ்ச மொச்சை கொட்டை சேர்க்கலாம். இது இல்லாமையும் ப்ளைனாகவும் செய்யலாம். இங்கே நம்ம செய்ய போகிற இந்த குழம்புக்கு வந்து இந்த குட்டி சுறா மீனோட கருவாடுங்க இது. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா ஸ்மெல் போக நிறைய டைம் அந்த தண்ணி வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போது இது வந்து குட்டி குட்டியாக ஒரு 10 பீஸ் பக்கமாக இருக்குங்க. அதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இது வந்து வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இந்த கருவாட்டிலேயே ஆல்ரெடி உப்பு இருக்குங்க, அதனால் வேறு எதுவும் இது கூட ஆட் பண்ண வேண்டாம். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பொதுவாக கருவாட்டு குழம்பு மண்சட்டியில் பண்ணினா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகம்தான், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த ஊற வச்சுருக்க கருவாடை இது கூட சேர்த்துட்டு ஒரு 60% மட்டும் ஃப்ரை ஆகிற மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கருவாட்டோட ஒரு மாதிரி அடிக்கிற ஸ்மெல் வராது, குழம்புல நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க. இதை ஒரு கப்பில் மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே எண்ணெயில் 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இது கூட சேர்த்துடலாம். கிரேவி வந்து நல்லா வரணுன்னா கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி போட்டோம்னா நிறைய கிரேவி கிடைக்கும். நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடணும் இந்த மாதிரி. இங்கே நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ நொறையாக இருக்குது, ஆனால் நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ ஃப்ளேமை சின்னது பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4-5 கருவேப்பிலை சேர்த்துட்டு அதே ஃப்ளேம் சின்னதுலேயே வச்சு ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி கிளறி கொடுத்துடலாம். இப்போது பொடி பொடியாக நறுக்கின தக்காளி 2 எடுத்துருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா தக்காளி வந்து கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி நல்லா மசிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா வரும். பாருங்கள், தக்காளி எவ்வளோ நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் கிரேவி நல்லா சூப்பராக வருங்க. இந்த டைமில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சுரக்காய் சேர்த்துடலாம். இதில் வந்து கத்திரிக்காய் சேர்க்கலாம், சேனைக்கிழங்கு சேர்க்கலாம், அப்புறம் வந்து வாழைக்காய் சேர்க்கலாம். ஆனால் இந்த சுரக்காயும் மொச்சையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கூடயே லேசாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மொச்சை கொட்டையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த கருவாட்டிலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கனால நான் இந்த டிஷ்ஷில் வந்து உப்பே சேர்த்துக்கல. கடைசியாக செஞ்சு முடிக்க கொஞ்சம் முன்னாடி செக் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், காய் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வறுத்து வச்சுருக்க கருவாடை சேர்த்துடலாம். அனதர் ஒரு 3 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த சுரக்காயும் கருவாடும் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். புளி தண்ணி வேற விட போகிறோம், அதனால் கச்சிதமாக விட்டுக்கலாம். சுரக்காய் வந்து இப்போ ஒரு 75% நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை எடுத்து நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேங்க, கொஞ்சமாக சால்ட் பத்தலை, அதனால் கொஞ்சம் சால்ட் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் மேலே தெளிஞ்சு வர வரைக்கும் வேக விடலாங்க.
பாருங்கள் எண்ணெய் எல்லாம் மேலே இந்த மாதிரி செப்பரேட் ஆகிட்டு வருது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இப்போது இந்த கருவாட்டு குழம்பு தாளிக்கலாங்க. இந்த தாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 5 நாட்டு பூண்டு பல் எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி இடிச்சுக்கலாம். மிக்சியில் இது மாதிரி போட்டால் நல்லா இருக்காது, ஆனால் இந்த மாதிரி இடித்து சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது கூடயே ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதையும் இது கூட சேர்த்து இது மாதிரி லைட்டாக 1-2 தட்டிக்கலாம். ரொம்ப நைஸாக பண்ணிட வேண்டாங்க. இப்போது தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டோம். அதில் நம்ம நிறுத்தி வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு தாளிப்பு வடகம் எடுத்துருக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். சப்போஸ் தாளிப்பு வடகம் இல்லைன்னா கடுகு சேர்த்துக்கோங்க. ஆனால் இது போட்டு செஞ்சிங்க அப்படின்னா அச்சு அசல் கிராமத்து கருவாட்டு குழம்பு நமக்கு கிடைக்குங்க. இப்போது இதை எண்ணெயில் போடுறேன். ஃப்ளேமை நல்லா சின்னதில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. பாருங்கள், வடகம் ஓரளவு ஃப்ரை ஆக ஆரம்பித்ததும் இடித்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்துட்றோம். 3 வரமிளகாய் சேர்த்துடலாம். நல்லா பூண்டு வந்து ஃப்ரை ஆகட்டுங்க. அப்படியே இந்த மாதிரி செய்யுங்க, அப்படியே வாசனையாக சூப்பராக இருக்குங்க. ஃப்ளேம் வந்து அப்படியே சின்னதுலேயே இருக்கட்டுங்க. அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பை குழம்புல சேர்க்க போகிறோம். லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு குழம்பு. இது உடனே சாப்பிடாம ஒரு 7-8 மணி நேரம் அப்படியே ஊறின பின்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் பழைய சாதத்துக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கருவாட்டு குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.